நெல்லிக்காவோட கருவேப்பிலை சேர்த்து போட்டுற ஜூஸ் அவ்வளோ ஹெல்த்திங்க, டேஸ்டாவும் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு குட்டி குட்டி நெல்லிக்கான்றதுனால 2 எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா 1-1.5 போதுங்க. நான் 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க. இது பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 பேர் குடிக்கலாம். கழுவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்க்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நீங்க உப்பு இல்லாம இனிப்பு சேர்க்கறதா இருந்தா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியில நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ்க்கு நிறைய தண்ணி சேர்க்கணும். ஆனா அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்தோம்னா சரியா அரைப்படாது. அதுவும் மிக்சில இருந்து தெரிச்சு வெளியில வரும். அதனால அளவா சேர்த்துக்கிறேன். சூப் வடிகட்டுற வடிகட்டில தான் நான் வடிகட்டினேன். திரும்ப அந்த சக்கையை இன்னொரு தடவை கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சியில போட்டுக்கு அதே மாதிரி வடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 தடவை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை பண்ணோம். இப்ப இது 2வது தடவை. இன்னொரு தடவை இதே மாதிரி இந்த சக்கையை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு அரைச்சு திருப்பி நல்லா வடிச்சுக்கணும். சூப் ஸ்ட்ரெயினர் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அந்த சக்கை கொஞ்சம் இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 6 நெல்லிக்காய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3-4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து வயிற்றுக்கு கொஞ்சம் கேடு இல்லாம இருக்கும். இப்ப நான் வடிகட்டின ஜூஸை திரும்ப அதே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு சன்னமா ஓட்டை இருக்கிற வடிகட்டியில வடிகட்டிக்கிறேன். ஏன்னா அதுல கொஞ்சம் சக்கை இருக்கும் இல்லைங்களா. இது பாத்தீங்கன்னா பச்சடியா இல்ல வந்து நெல்லிக்காய் சாதம் அந்த மாதிரி செய்யும் போது நெல்லிக்காயோட நம்ம சாப்பிடுவோம். பட் ஜூஸ்ன்னு போடும்போது அந்த சக்கையோட குடிக்க முடியாது. உங்களுக்கு குடிக்க முடியும்னா அந்த வடிகட்டாம குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி வேணும்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி லெமன் சேர்த்துக்கோங்க. உப்பு நான் ஏற்கனவே அரைக்கும் போது 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன், அதுவே போதும். உங்களுக்கு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சுக்கோங்க.